வாங்க நம்ம ராஜேஸ்வா விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நைட்டு வந்து என்ன சமையல் பார்ப்போம். காலையில் உள்ள சமையலை போட முடியல. இந்த சொரக்காய், இந்த சோளம் இதெல்லாம் வந்து இங்கே ஹவுஸ் ஓனர் அக்கா கொடுத்தாங்க. நேற்றுக்கே கொடுத்துட்டாங்க. நேற்று செவ்வாய்க்கிழமை கொழுக்கட்டை கொடுத்தாங்கல்ல, அப்போயே கொடுத்துட்டாங்க. இந்த பாசிப்பயிறு, தட்டாம்பயிரும் இவ்வளோ கொடுத்தாங்க. பனங்கிழங்கு நான் அவிக்கலை, நாளைக்கு தான் அவிக்கணும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வச்சோன்னா என் மகள் வீட்டில் இருப்பால சாப்பிட்டுக்குவா. அதனால் அவிக்காமல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டீத்தூள் வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அதையும் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவுக்கு பிசைறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா மாவை பிசைஞ்சு வச்சுட்டா அவங்க காய்கறி வாங்கிட்டு வந்தோன்னே தக்காளி தொக்கு வைக்க போகிறேன். தக்காளி வெங்காயம் தொக்கு தான் வைக்க போகிறேன். அதான் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. பசங்களும் அதை தான் கேட்காங்க. மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். பிசைஞ்சு வச்சுட்டு தான் தேங்காய் துருவணும். தேங்காய் வந்து நாளைக்கு காலையிலைக்கு வேணும், சட்னிக்கும் வேணும், அப்புறம் சாம்பாருக்கும் வேணும். ஏன்னா காலைல தண்ணி வரும், காலையில் வேலைகள் அதிகமாக இருக்குது. மாசி ஒன்று பிறக்குது, வெள்ளிக்கிழமை வேறு, அதிகமான வேலைகள் இருக்குது, தண்ணியும் வருது. அதனால் வந்து இந்த வேலைங்களெல்லாம் கொஞ்சம் சுருக்கி பார்த்து வச்சுக்கிறோன்ட்டு பார்க்கேன். அப்புறமாட்டிக்கு ஒரு வேலையாக வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் துருவதுக்கு தான் ரெடி ஆகிட்டேன். எடுத்து வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு தான். ஏன்னா இன்னும் இருந்த தேங்காய் அதை தான் இது பண்ணுறேன். பாசி பயிறு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு டப்பாவை ஒதுக்கி வச்சேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு தொக்கு வச்சாச்சு. ரெடி ஆகிட்டா ரெடி. இது நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. நல்லா இதாக ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் சப்பாத்தியுமே கொஞ்சம் தான், இன்றைக்கி ஆட்கள்லாம் கொஞ்சம் குறைய தான் இருக்காங்க. இப்போ என் வீட்டுக்காரருக்குமே காய்ச்சல் அடிக்கி ஊசி போட போகணும். ஓகேங்க, பாய். அடுத்த வீடு பார்ப்போம். இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா, நிறைய பேர் கேட்காங்க, நீங்கள் யூடியூப்பில் எவ்வளோ பணம் எடுக்கிறீங்க, நிறைய லட்சக்கணக்கில் வரும் அப்படின்லாம் கேட்காங்க. எவ்வளோ கணக்கில் வந்தாலுமே நான் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் சொந்தக்காரவங்க தான் கேட்காங்க. நான் எவ்வளோ எடுத்தால் என்ன, என் சேனலை பார்க்கவே மாட்டாங்க, லைக் போட மாட்டாங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ ரூபா வரும்னு மட்டும் கேட்காங்க. அதுக்கு யூடியூப் சொந்தங்கள் எல்லோரும் பார்க்காங்க. யூடியூப்பில் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணுறவங்க, அவங்கள தான் நான் சொந்தமாகவே நினைக்கிறேன். ஏன்னா யாருனே தெரியாதவங்க தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணியிருக்காங்க. என்னோடய சேனலை பார்க்காங்க நிறைய வியூவர்ஸு. அதனால் வந்து அவங்களுக்கு தான், அவங்களாம் கேட்டால் கூட சொல்லிடலாம். ஆனால் இப்படி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கேட்காங்கன்னா சங்கடமாக இருக்குது மனதுக்கு. நான் வந்து எவ்வளோ ரூபா எடுத்தால் என்ன, நான் வந்து சமையல் நான் மெஸ்ஸு தான் வச்சுருக்கேன். அந்த மெஸ்ஸில் என்ன சமைக்கமோ அதை தான் வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பாப்பா பிள்ளை வச்சுருக்கோம், நாளைக்கு வந்து இந்த சம்பளத்தையே வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே போட ஆரம்பித்தேன். நான் வந்து எவ்வளோ காசு எடுத்தாலுமே நான் வந்து யூடியூப்பில் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க யூடியூப்பில் பார்க்க மாட்டாங்க சொந்தக்காரவங்க யாரும். அதனால் வந்து நான் எனக்கு தகுந்தாக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, வாங்க நம்ம ராஜேஸ்வா விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நைட்டு வந்து என்ன சமையல் பார்ப்போம். காலையில் உள்ள சமையலை போட முடியல. இந்த சொரக்காய், இந்த சோளம் இதெல்லாம் வந்து இங்கே ஹவுஸ் ஓனர் அக்கா கொடுத்தாங்க. நேற்றுக்கே கொடுத்துட்டாங்க. நேற்று செவ்வாய்க்கிழமை கொழுக்கட்டை கொடுத்தாங்கல்ல, அப்போயே கொடுத்துட்டாங்க. இந்த பாசிப்பயிறு, தட்டாம்பயிரும் இவ்வளோ கொடுத்தாங்க. பனங்கிழங்கு நான் அவிக்கலை, நாளைக்கு தான் அவிக்கணும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வச்சோன்னா என் மகள் வீட்டில் இருப்பால சாப்பிட்டுக்குவா. அதனால் அவிக்காமல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டீத்தூள் வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அதையும் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவுக்கு பிசைறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா மாவை பிசைஞ்சு வச்சுட்டா அவங்க காய்கறி வாங்கிட்டு வந்தோன்னே தக்காளி தொக்கு வைக்க போகிறேன். தக்காளி வெங்காயம் தொக்கு தான் வைக்க போகிறேன். அதான் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. பசங்களும் அதை தான் கேட்காங்க. மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். பிசைஞ்சு வச்சுட்டு தான் தேங்காய் துருவணும். தேங்காய் வந்து நாளைக்கு காலையிலைக்கு வேணும், சட்னிக்கும் வேணும், அப்புறம் சாம்பாருக்கும் வேணும். ஏன்னா காலைல தண்ணி வரும், காலையில் வேலைகள் அதிகமாக இருக்குது. மாசி ஒன்று பிறக்குது, வெள்ளிக்கிழமை வேறு, அதிகமான வேலைகள் இருக்குது, தண்ணியும் வருது.
அதனால் வந்து இந்த வேலைங்களெல்லாம் கொஞ்சம் சுருக்கி பார்த்து வச்சுக்கிறோன்ட்டு பார்க்கேன். அப்புறமாட்டிக்கு ஒரு வேலையாக வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் துருவதுக்கு தான் ரெடி ஆகிட்டேன். எடுத்து வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு தான், ஏன்னா இன்னும் இருந்த தேங்காய் அதை தான் இது பண்ணுறேன். பாசி பயிறு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு டப்பாவை ஒதுக்கி வச்சேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு தொக்கு வச்சாச்சு. ரெடி ஆகிட்டா ரெடி. இது நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. நல்லா இதாக ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் சப்பாத்தியுமே கொஞ்சம் தான், இன்றைக்கி ஆட்கள்லாம் கொஞ்சம் குறைய தான் இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்குமே காய்ச்சல் அடிக்கி ஊசி போட போகணும். ஓகேங்க, பாய். அடுத்த வீடு பார்ப்போம்.